இருக்கிறோம். வருகிற தேர்தல் 26 தேர்தலில் அதிமுக நீங்க எல்லாம் நிச்சயமா கொண்டு வந்துருவீங்க. ஒரு சாதாரண நாள்லயே ஒரு வார்டுக்குள்ள இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இத்தனை பேர் கூட்டம் சேர்ந்தாலே 5 வீட்டுக்கு 5 ஓட்டு கேட்டாலே இங்கேயே 5000 ஓட்டு வந்துடும். அது பெருமையோடு இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்க 2026 எங்கள் பொதுச் செயலாளர் மிக ராஜதந்திரத்தோடு யாரை கூட்டணி சேர்க்க வேண்டும் அவரை கூட்டணி சேர்ப்பாங்க. எப்படி பணியாற்றணுமோ அப்படி பணியாற்றுவாங்க. இன்னைக்கு அந்த வகையில் அந்த பணியாற்றி 20 அதிமுக வந்த பிறகுதான் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இந்த கண்டிஷனே இல்லாம ஒரு வெளியை பண்ணாம யார் யார் காடு பச்சை கடை மஞ்சள் கடை சிவப்பு கடை இல்ல எல்லா பேருக்கும் 2,16,00,000 பேருக்கும் ரூபாய் 2,500 மாசம் கொடுப்பது என்று உறுதி எடுத்து நீங்க அறிவிச்சிருக்கோம். அறிவிக்க போற தேர்தல் அறிக்கையில அதோடு மட்டும் இல்ல, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா உங்களுக்கு மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க. ஏன்னா அத மாதிரி வீட்டுக்கு தாய்மறு திட்டம் கொடுத்தாங்க. இந்த அரசு என்ன திட்டத்தை கொடுத்துச்சு? ஒன்னும் கொடுக்கல. ஆனா நாங்க இன்னைக்கு உறுதி சொல்லனா 10 வருஷம் ஆகி போச்சு. நீங்க ஆட்டின கிரைண்டர் கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கும், என்ன நிச்சயம் ஃபேன் கொஞ்சம் காத்து இல்லாம இருக்கும். அதனால மாண்புமிகு எடப்பாடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே மீண்டும் எல்லாருக்கும் மிக்சி கொடுக்கப்படும், கிரைண்டர் கொடுக்கப்படும், ஃபேன் கொடுக்கப்படும். இதுல யாருக்கும் சந்தேகமே வேண்டாம். சொன்னதை செய்யறது அதிமுக. அது எடப்பாடி கரெக்டா செய்வாரு. ஒரு வாக்கு சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சு கொடுக்கிற தன்மையுடையவர் ஒரே தமிழ்நாடு அரசு. நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் கொரோனா நேரத்துல படிக்க முடியாம திணறிச்சு, லைட் இல்ல, தலைவல் வச்சு 10ஆம் வகுப்பு பிள்ளை அத்தனை பேரையும் பாஸ் போட்டாரு. இன்னைக்கு கல்வி நிலையத்துல என்னடா ஒரு பள்ளிக்கூடத்துல சண்டை போட்டு கிடக்காங்க. எல்லா பள்ளிக்கூடமும் சண்டை, சமாதானம் பண்ணி பாக்குறாங்க. மத்திய அரசு நிதி கொடுக்கலன்றாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் கொடுத்த ஒரே தலைவர் அதிமுக அருமை எடப்பாடி. அதோட மட்டுமா, இந்த வருஷம் மட்டும் 600 பேர் அரசு பள்ளியிலிருந்து படிச்சவங்க மருத்துவர் ஆயிருக்காங்க, பெண்கள் மருத்துவங்கள் ஆயிருக்காங்க. பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இருக்க மாற்று திறனாளி இன்னைக்கு மருத்துவர் ஆயிருக்காரு. அவர் 7.5 விழுக்காடு சட்ட நீட் தேர்வை முடிக்க முடியாதுன்னு தெரியும். உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மிக தெளிவா எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் விவரமானவங்க. நீட் தேர்வை நாங்க முடிக்க மாட்டோம்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அதுல ராஜதந்திரத்தோடு ஒரு சட்ட நுணுக்கத்தை எடுத்து